ஒரு சிறிய கிராமத்தில் கரண் மற்றும் வெற்றி என்ற இரண்டு பால்ய நண்பர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் சகோதரர்களைப் போல வளர்ந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு கரணின் வீடு தீப்பிடித்த போது கரணின் தாயை காப்பாற்ற வெற்றி தனது உயிரை பணயம் வைத்தார். அன்றிலிருந்து கரண் எப்போதும் வெற்றியை மிகவும் மரியாதையுடன் நடத்தினார். ஆண்டுகள் கடந்தன. வெற்றி குறுகிய மனப்பான்மை கொண்டவராகவும் ஆணவம் கொண்டவராகவும் மாறினார். ஒரு நாள் நிலம் தொடர்பான கடுமையான வாக்குவாதத்தில் வெற்றிகரனை எல்லோர் முன்னிலையிலும் அவமதித்து அவரை அறைந்தார். கிராம மக்கள் கோபமடைந்தனர். அவர் உங்களை அவமதித்துள்ளார், நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர்கள் கரணிடம் கூறினர். ஆனால் கரண் அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர் கரணிடம் வந்து, நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை, அவர் உங்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார் அல்லவா என்று கேட்டார். கரண் அமைதியாக, ஆம், அவர் என்னை காயப்படுத்தினார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என் அம்மாவை காப்பாற்றியவர். அந்த ஒரு நல்ல செயலை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. இன்று அவர் காட்டிய கோபத்தால் கூட அதை அழிக்க முடியாது என்று பதிலளித்தார். முதியவர் புன்னகையுடன் தலையசைத்து, கொன்றன்ன இன்னாசைனும் அவர் செய்த ஒன்றுனன் ருள்ளக்கெடும். ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்குச் செய்த நன்மையை மட்டும் நினைத்து பார்த்தாலே போதுமானது என்ற ஞான வார்த்தைகளை நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று கூறினார். மறுநாள் காலை வெற்றி கண்ணீருடன் கரணிடம் வந்தார். நான் கோபத்தால் குருடாக்கப்பட்டேன். ஆனால் நீங்கள் நான் யாராக இருந்தேன் என்பதை எனக்கு நினைவூட்டினீர்கள் என்று கூறி அவர்கள் பழைய காலங்களைப் போல முன்பை விட இலகுவான இதயங்களுடன் தழுவினர்.